என்ன ஊர்ல ஒருத்தனையும் காணும். அங்க ஒரு பாட்டி இருக்கு. ஓய் பாட்டி, என்னம்மா நில்லுமா. கிழவி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். காதுல செவிடா? ஆமாம்மா, வயசான காலத்துல எப்படிம்மா கேட்கும்? என்ன விஷயம்? நான் ஒரு டேரக்டரு. சரி, என் படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோவும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் கிடைச்சா நல்லா இருக்கும். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஊர்ல இருந்தா சொல்லலாம்ல. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தா ஓகேவா? ஓகேதான். இங்க ஒரு கிறுக்கு பையன் புதுசா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த டூரிங் டாக்கீஸ்க்கு போயிட்டு அந்த படத்தோட ஹீரோ மாதிரியே ஒரு வருஷத்துக்கு இந்த ஊர்ல கெட்டப்ப போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படியா? அப்ப நான் உடனே அவரை பார்த்தாக்கணுமே. எங்க இருக்காரு அவரு? அவனை பாக்குறதுல இருக்கட்டும், நீ ஏதோ படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்ன படம்? அதுவா, புஷ்பா மாதிரி ஒரு பேன் இண்டியா படம். குஷ்பா அப்படின்னு எடுக்கலான்னு இருக்கேன். நீ எந்த இளவு கர்மத்தையாவது எடுத்துட்டு போய் தொலை. அந்த பைத்தியம் பிடிச்சவங்க திரும்பக்குள்ளதான் இருக்கான், அங்க போய் பாரு போ. சார் சார் இங்க ரொம்ப நாளா படத்தில் நடிக்கணும், ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் சிக்கியிருக்கான். இவன் தலையில மிளகா அரைச்சி நானும் ஒரு ஹீரோன்னு பேன் இண்டியா ஃபுல்லா தெரிய வச்சிட வேண்டியதுதான். ஹலோ சார், நிலுங்க, அதை வந்துட்டேன் சார். கதை படி. அந்த ரோப் மேலேயே ஓடுறீங்க. ஓகே. வில்லன்ஸ்களும் உங்க பின்னாடி ரோப் மேலேயே துரத்திட்டு வருவாங்க. ஓகே. அந்த ரோப் கார்னர்ல போய் நிக்கிறீங்க. நின்னுட்டு ஒரு காலை தூக்கி சண்டை போடணும். இல்ல, ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. நானா குரலி வித்தியா காட்டுறேன், ரெண்டு காலத்துக்கு ஸ்டண்ட் பண்ண சொல்றேன், கீழே விழுந்தா உயிர் போயிடும்யா. நான் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரியா. அதுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும்ல. சரிங்க சார், நடிச்சேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றது செய்யுங்க சார். ஓகே சார். எங்கடா இருக்க, வாடா. ஹலோ சார், என்ன பண்றீங்க? பரவாயில்லையே, சேஃப்டி எதுவும் இல்லாம ஸ்டண்ட்லாம் பண்றீங்க போல. டைரக்டர், நான் ஒன்றும் சேஃப்டி இல்லாமலாம் ஸ்டண்ட் பண்ணலடா. அந்த ஃபைட் போஸ்டர் தான்டா தேவையில்லாம என்னை கயத்தை விட்டுட்டா. ஐயோ சார், பயத்தை மூச்சுல கட்டாதீங்க. போஸ் கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. டேய், சொந்த காசுல நானே சுனி வச்சுக்கிட்ட போல இருக்கேன். என் காசை வாங்கி எனக்கே ஆப்பு வச்சுட்டாளே. சூப்பர் சார், சூப்பர் சார். இருறா, சூப்பரு. இறங்கி வந்து வச்சுக்கிறோம் டைரக்டர். இந்த வாங்க Sir, I saw this movie 2 times. Actually, moral of the story, ஒரு மைய கருத்து என்ன எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? சார், ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை 2 தடவை பார்த்தீங்க. ஆனா நான் இப்பதான் சார் பார்க்கவே வந்திருக்கேன். நான் இப்பதான் டெக்னிக் கடை போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நீங்க மையக்கரு, இன்ட்ரோல் பிளாக்ல வர பெஸ்ட் சீனு, கதையில அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு விட்டு கீழே வாங்காதீங்க சார். நானே வீட்டில் கொண்டாடி தரல வேணும் படம் பார்க்க வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு விட்டுறேன். சார், புஷ்பா சார் மணிக்கு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? படத்தை பாருங்க சார், படத்தை பாருங்க. சரி சார். அப்படிதான் கடி. கிளைமேக்ஸ்ல புஷ்பாக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா சார்? ஏண்டா அங்க எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, நீ கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அட்ராக்கட்டும் அடிங்க வைக்கால. நான் அவன் படம் பார்க்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவன் 2 நாளைக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு கதையே சொல்றான். வணக்கம் மேடம், புஷ்பா 2 படம் எப்படி இருக்கு மேடம்? சூப்பரா இருக்காங்க. எப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கணும்ன்றதுக்கு ரஷ்மிகாவும், எப்படி ஒரு தாய் இருக்க கூடாதுன்றதுக்கு அவங்க அம்மாவா நடிச்சிருக்கல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை ஆகும். ஓகேவா, சூப்பரா இருக்கு படம். வேற லெவல்ல தெரிக்க விடும். நீங்க வேணா பாருங்க, அவங்களாம் 1000 கோடி அசால்ட்டா அடிப்பாங்க. ஓகேவா? புரியல. ஆமா, 3வது பாட்டு கண்டிப்பா வருது. ஓகேவா, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி வந்து சிஎம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சிஎம் கட்டிங் வாங்கிட்டு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். சிஎம்ஏ மாத்தி கேட்டுறாரு பாரு புஷ்பா 2. அல்லு அர்ஜுனா, நீ வேற அர்ஜுனா, நீ வேற மாதிரி அர்ஜுனா. சார், புஷ்பா எப்படி சார் இருக்கு? அதாவது மேடம், நாங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நான் ஃபேமிலியோட படம் பார்க்கணும்னு வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, புஷ்பா ஒன்றும் ஃபேமிலியோட தான் வந்தேன், இப்பவும் நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க மேடம், ரூமுக்குள்ள பண்ண வேண்டியதெல்லாம் வெட்ட வெளிச்சமா ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறாங்க.
ரொம்ப ஒஸ்ட் மேடம். படம் எனக்கு டோட்டலி வேஸ்ட். என்னோட காஸ்ட் அப்படியே வேஸ்ட் மேடம். இந்த டிக்கெட்டு காஸ்ட்டை வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. டோட்டலி வேஸ்ட் மேடம். சார் புஷ்பா 1 பார்த்தீங்களா? பார்த்தேன் மேடம், பார்த்தேன். அப்புறம் ஏன் சார் புஷ்பா 2க்கு வந்து காசு வேஸ்ட் பண்ணீங்க? சார் சார் புஷ்பா 2 எப்படி சார் இருக்கு? படம் வேற லெவலு. 3 மணி நேரம் செம ஒர்த்து. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் வந்தேன். பார்த்தேன் என் ஃப்ரெண்டு தெரிச்சு ஓட்டான். நான் இருந்தாலும் நான் என் தலைவனுக்காக நின்று பார்த்தேன். தலைவனோட ஃபைட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லவே வேணாம். 2 கால் 2 கையை கட்டி போட்டிருந்தாலும் இப்படின்னு அடிச்சாம பாருங்க. என் தலைவன் அப்படியே பிகிலு பறக்குது. அடிச்சாம பாருங்க, அடி கட்ட பறக்குது, கொட்டை தெரிக்குது. ஐயா படத்துல அல்லு அர்ஜுன் எப்படி நடிச்சிருக்காரு? ஐயோ அல்லு அர்ஜுனை விடுங்க. ராஷ்மிகா மந்தனா என் தலைவியை பற்றி சொல்லி கேளுங்க. தலைவி நடிப்பை வந்து சொல்லவே வேணாம். ஒரு இயற்கையா நேச்சரா ஒருத்தவங்க ஒரு புருஷன் முன்னாடியால எப்படி நடிக்க முடியுமோ வீட்டுக்குள்ள, அது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். பிகாஸ் நீங்க திரைக்கு பின்னாடி போய் பார்க்கறதுலாம் திரைக்கு உள்ளேயே இருக்குன்னா பாருங்களேன். ஐயோ அவங்க டான்ஸ் அப்படி ஒரு டான்ஸுங்க. ராஷ்மிகா டான்ஸ் இருக்கட்டும் சார், அல்லு அர்ஜுன் எப்படி டான்ஸ் ஆனாரு? மேடம் அல்லு அர்ஜுனையே விடுங்க. என் தலைவி ராஷ்மிகா மந்தனா எப்படி ஆடினாங்கன்னு கேளுங்க. டான்ஸை விட டிஎஸ்பியும் ஜாம்சிஎஸ் போட்ட மியூசிக் ஐயோ. அதுவும் அந்த பாட்டு இருக்குது பாருங்க, அது என்ன பாட்டுது? பீலிங்ஸு. தலைவனுக்கும் தலைவிக்கும் பீலிங்ஸ் வந்துன்னா ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இப்படியே ஆடுவாங்க பாருங்க. லெவல்ல இருக்கு மேடம், வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. எங்க தலைவி ஆடினா. தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. கடவுளே ராஷ்மிகா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸ்ப்ரிங் போர்ட் நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் இருந்த அளவுக்கு யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணல, லைக்கும் பண்ணல. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இனிமேல் வீக்லி 2 டைம்ஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. T-shirt